1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. அந்த 71 காலத்தில் அதுதான் உண்மையான யுத்தம். பாகிஸ்தானையே பிரித்து கொடுத்தோம். 13 நாள் நடந்த யுத்தத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டு பங்களாதேஷில் இருந்த டாக்காவில் வைத்து பாகிஸ்தான் தோற்றுவிட்டதுன்னு ஒரு டிக்ளரேஷனே நம்ம எடுத்தோம். அதில் கையெழுத்திட்டாங்க. பாகிஸ்தான் தளபதிகள் கையெழுத்திட்டோம் தான் நம்ம கைது செய்த பாகிஸ்தான் வீரர்களை நம்ம விடுதலை செஞ்சோம். பங்களாதேஷ் ஒரு நாடே வெளியே போச்சு 72. அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் அமெரிக்காவில் ரிச்சர்ட் நிக்சன். அவருமே ட்ரம்ப் மாதிரி கேரக்டர் தான். நம்ம கூட ரொம்ப எதிரியாகத்தான் இருந்தார். அப்பொழுதே இதே பார்ட்டி இவங்க பார்ட்டி தான். நிக்சன் குடியரசுக் கட்சி தான். பாகிஸ்தானை தாக்கினால் எங்களுடைய போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நிறுத்தி வைக்கப்படும் சொன்னார். அதற்கு இந்திரா காந்தி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்கள் நாட்டை ஆண்ட காலமெல்லாம் மலையேறி விட்டது. நீங்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டதுன்னு சொன்னாங்க. கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இங்கே ட்ரம்ப் பேரை சொல்ல நம்ம கூச்சப்படுறோம். எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆட்சி செய்த காலம் மலையேறி விட்டதுன்னு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க தேவையில்லை. ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க.